Welcome students, welcome to Test channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியோமெட்ரியில exercise 4.2 பார்க்கறோம். அதுல 9th sum in figure QPR is equal to 90 degree. அவங்க 90 degree கொடுத்திருக்காங்க. PS is bisector if ST perpendicular to PR. Prove that ST into PQ plus PR is equal to PQ into PR. இத ப்ரூவ் பண்ணனும். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு எழுதிடலாமா? given என்ன கொடுத்திருக்காங்க? QPR வந்து 90 degree. Okay. At PS is the bisector of another angle P. This is PS is bisector of angle P oda bisector. This PS. அதனால இது வந்து bisector இருக்கனால நமக்கு இத வச்சு ஒரு தியரம் உள்ள அந்த தியரம் படி நமக்கு என்ன எழுதணும்னா ஓகே bisector தியரம் படி PQ by PR. PQ by என்னது PR அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் QS by SR அதாவது PQ by PR equal என்னது இருக்கும் QS by என்னது SR ஓகேயா ஓகே இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து adding 1 in both side 1 வச்சு ரெண்டு சைடு ஆட் பண்ண போறோம் அப்ப 1 plus PQ by PR is equal to 1 plus QS by SR. SR. ஓகேவா இப்போ இந்த டினாமினேட்டர் சேமா இல்ல ஆட் பண்ணனும்னா அப்ப என்ன பண்ணனும்னா டினாமினேட்டர் வச்சு மேலே கீழே மல்டிப்ளை பண்ணனும் இங்க என்ன பாருங்க இப்போ 1 plus 2 by 3 இருக்கு அப்படினா டினாமினேட்டர் சேமா என்ன பண்ணுவோம் இந்த டினாமினேட்டரால பக்கத்துல இருக்குதுல இந்த மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப என்ன வரும் 1 3 3 plus 2 common denominator 3 வரும் அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி இந்த 5 by 3 ன்னு நம்ம ஆன்சர் எழுதுவோம் ஓகேவா ஆனா அதே மாதிரி தான் இங்கே இப்போ டினாமினேட்டர் இங்க இல்லனா அப்ப இன்டு PR வச்சு என்ன செய்யணும் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணனும் இங்க பை 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப 1 into PR என்னது PR இப்போ PR plus PQ PR அதே மாதிரி இங்க இன்டு S into 1 into SR மல்டிப்ளை பண்ணனும் அப்போ SR plus QS equal to SR ஓகேவா ஓகே இப்போ இங்க பாருங்க SR plus QS SR plus QS இதேதான ஒரு QR க்கு ஈக்குவலா இருக்குமா அதாவது SR plus QS அப்போ இது plus இதுங்கிறது மொத்தமா என்ன இருக்கும் அதுக்கு ஈக்குவல் QR ஈக்குவல் தானா அப்ப நம்ம அத தான் எடுக்க போறோம் அப்போ PR plus PQ by PR is equal to இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்க போறோம் QR divided by SR ஓகேவா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கலாம் அடுத்து இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் நம்ம எடுக்க போறோம் in triangle SRT ஓகேவா இல்லனா RST எதுனாலும் எடுக்கலாம் RST எதுனாலும் எடுக்கலாம் இந்த ட்ரையாங்கிள் அடுத்து என்ன ட்ரையாங்கிள் என்னது PQ RQP RQP இந்த ரெண்டு ட்ரையாங்கிளே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா அதுல வந்து நமக்கு இங்க பாருங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறதுல இந்த Rங்கிறது பாருங்க இப்போ என்ன எடுக்கும் RST குள்ள R ஆங்கிள் இருக்கு ஓகேவா RQP லயும் அங்க அதுக்கு இந்த இது வந்து காமனா இருக்கு அப்போ நமக்கு எப்படி இருக்கலாம் ஆங்கிள் SRT இதுல இந்த ஆங்கிள் பிளஸ் என்னது ஆங்கிள் QRP ஆங்கிள் QRP லயே ஆங்கிள் என்னது ரெண்டுக்குமே ஈக்குவலா இருக்கு என்ன ஆங்கிளா இருக்குது R ஓகேவா அப்ப Rங்கிறது ரெண்டுக்குமே ஈக்குவல் அடுத்து இதுவும் 90 டிகிரி இதுவும் 90 டிகிரி அப்ப என்ன எழுதணும் QPR equal to QPR equal to STR equal to என்னது 90 டிகிரி ஓகே இது ரெண்டுமே ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு ரெண்டு ஆங்கிள் ஃபார்முலா படி நமக்கு என்ன வரும் இது இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் என்னது சிமிலர் இப்போ ட்ரையாங்கிள் RST similar to triangle RQP ஓகேவா ஆங்கிள் இருக்கு இது 90 டிகிரியா இருக்கு இந்த ஒரு ஆங்கிள் சேமா இருக்கு ஒரு ஆங்கிள் இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு அதுபடி நமக்கு என்னது ரெண்டுமே சிமிலர்னு கண்டுபிடிச்சிட்டோம் சிமிலரா இருக்கனால நம்ம என்ன எழுதலாம் SR divided by QR
ஓகே ஈக்குவல் டு அந்த இந்த ஆங்கிள் படி நமக்கு ஒரு தியரம் உண்டு, அந்த தியரம் படி தான் நம்ம எழுதுறோம். ஓகே, அப்போ எஸ்ஆர் பை கியூஆர் ஈக்குவல் டு என்னது எஸ்டி பை இதுவும் இதுவும் இது டிவைடட் பை இது. இப்போ எஸ்டி டிவைடட் பை கியூபி. ஓகே, பிக்யூ அல்லது கியூபி ரெண்டுனாலும் ஒன்று தான். ஓகே, அப்போ இதை நம்ம தலைகளாக எழுதுறோம். அப்போ கியூஆர் பை எஸ்ஆர் ஈக்குவல் டு கியூபி பை எஸ்டி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 பாருங்களேன். கியூஆர் பை எஸ்ஆர் வந்து இதுக்கு ஈக்குவல், இதுலேயும் இதுலேயும் வந்து கியூஆர் பை எஸ்ஆர் வந்து இதுக்கு ஈக்குவல். அப்போது இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? சாரி, இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? இங்கேயும் கியூஆர் பை எஸ்ஆருக்கு ஈக்குவல் இது, இங்கேயும் கியூஆர் பை எஸ்ஆருக்கு பதிலாக ஈக்குவல் இது. இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? அது மாதிரி 1 and 2 படி நம்ம என்ன எடுக்கிறோம்னா PR plus PQ by PR equal to QR by QP by ST. ஓகே, QR by SR இது ஈக்குவல், QR by SR இது ஈக்குவல், அதனால அப்படி எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ்னா இது இங்கே மேலே போகும், இது இங்கே மேலே போகும். இப்போ இது இங்கே மேலே ரொம்ப என்ன இருக்கும், ஆல்ரெடி ST ப்ராக்கெட் போட்டு இது ரெண்டு தானே இருக்குது, இது ரெண்டுக்குமே இது மட்டும் இருக்கும். PR plus PQ equal to இது இங்கே போகும்போது என்ன வரும், PR into QP. இப்போ பாருங்க நம்ம என்ன டிவைட் பண்ண வந்துருக்கலாம், QPயும் PQவும் எல்லாம் ஒன்று தான். ஓகே, QPன்னு எழுதினாலும் PQன்னு எழுதினாலும் ஒன்று தான். இப்போ வந்துட்டா ப்ரூவ் பண்ண வேண்டியதுட்டா ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுதான் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறோம், அப்புறம் 1 ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆங்கிள் இந்த ஈக்குவல் மாதிரி ப்ரூவ் பண்ணிவிட்டு சிமிலர் மார்க் காட்டிட்டு சிமிலருக்குள்ள நம்மளை போட்டு ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே, கண்டு பார்ப்போம். ABCD is a quadrilateral in which AB is equal to AD. அப்போ ஒரு quadrilateral இருக்கலாம். ஓகே, இதில் வந்து ABCDங்கிறது ஒன்று. ஓகேவா? in which AB is equal to AD. ABயும் ADயும் ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த bisector of BAC and CAD intersect the sides BC and CD. அப்போ இது வந்து intersect ஆகுது. ஓகே, at the points. ஓகே, இது வந்து ABCD and intersect the sides BC and CD at the points ED. BCயும் CDயும் வந்து என்னது எந்த பாயிண்ட்ஸில் வந்து intersect ஆகுதா, E and F. Eயும் EF. ஓகேவா? ஓகே, okay, prove that EF parallel to BD. EF வந்து என்னது parallel to எதில் இருக்கா, BDக்கு parallel. இதுவும் parallelங்கிறத நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஜாயின், நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணோம், AC BD and EF எல்லாம் ஜாயின் பண்ணோமா? ஓகே, LDH. அடுத்து இன் ட்ரையாங்கிள் CAB என்ன இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளில் AE is the bisector of BAC. எதுக்கு? BACக்கு bisector இது. ஓகே, AE. அடுத்து என்னது, அதனால AC divided by AB. AC divided by AB is equal to, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், CE by EB. இது question number 1. ஓகேவா? AC by AB வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், CE by EB ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அடுத்து இன் ட்ரையாங்கிள் CACD ACD இருக்கலாம். இதுக்கு என்னது பைசெக்டர்? ஓகேவா? அப்போ AF is a bisector of DAC. ஓகே, அப்போ அதில் என்ன இருக்கும், அப்போ நம்ம இப்படி இருக்கணும், இந்த ட்ரையாங்கிள் அப்போ இது டிவைடட் பை இதுன்னு வரும். கரெக்டா? அப்போது AC டிவைடட் பை AD, AC divided by AD எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது. கரெக்டா? அது வந்து என்னது, CF divided by DF.
டிஎஃப் அல்லது எஃப்டி எதுனாலும் ஓகே தான். ஓகே, இது வந்து என்னது ஏசி பை ஏடி டிவைஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பை டிஎஃப். சரியா? இது ரெண்டுமே என்னது ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அவங்க கொடுத்துறாங்க ஏபி சீக்குவல் டு ஏடிங்கிறது சீக்குவல்னா அது ஈக்குவல், ரெண்டு சைடுமே ஈக்குவல். அப்போது நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏடியை ஏபியாக எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போது நம்ம என்ன எழுதலாம், ஏசி பை ஏடிக்கு பதிலாக ஏபி எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அதனால தான். அப்போது சிஎஃப் பை டிஎஃப் எதனால நம்ம எழுதணும், ஏடியும் ஏபியும் ஈக்குவல்னு தந்திருந்தாங்க. ஓகே, இதனால தான் இந்த ஏடி வந்து ஏபியாக மாறுது. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 1 and 2ல் பாருங்கள், ஏசி பை ஏபி எதுக்கு ஈக்குவல், சிஇ பை ஏபிக்கு. ஏசி பை ஏபி எதுக்கு ஈக்குவல், சிஎஃப் பை டிஎஃப். ஓகேவா? அப்போ ரெண்டுமே இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா, இது ஏசி, இதுவும் வந்து ஏசி பை ஏபிக்கு ஈக்குவல், இதுவும் ஏசி பை ஏபிக்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போது 1 and 2 படி நமக்கு என்ன வரும், சிஇ பை இபி ஈக்குவல் டு சிஎஃப் பை டிஎஃப். ஓகே, அப்போது இது ரெண்டு ஈக்குவல்னா இதை நமக்கு என்னது சிஇ பை இபி வந்து எதுக்கு ஈக்குவல், சிஎஃப் பை டி எஃப்டிக்கு அல்லது டிஎஃப்க்கு ஈக்குவல். அப்போ நமக்கு என்ன வரும், பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி பிபிடி படி வந்து என்னது, ஓகே, பிபிடினா என்னது, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி நமக்கு என்ன வரும், இஎஃப் என்னது parallel to BD. EF வந்து என்னது parallel to என்னது BD of DB. இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சுல, Hence proved. ஓகே, ப்ரூவ் ஆயிட்டு. ஓகே, புரிஞ்சதா? ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இது வந்து என்ன பைசெக்டர் வச்சு என்னது பிபிடி தியரம் வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். இது வந்து ப்ரூவ்னு காட்டியிருக்கோம். புரிஞ்சதா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.